பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சண்முகம் வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு ஃபோன் கால் அவசரமாக பேசணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு போகிறாங்க. அப்போ பொன்னியும் டீ போட்டு வந்துடுறாங்க. உடனே சந்திரசேகர் பக்கத்தில் உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பேச போயிருக்காமா, அந்த டீ ஆறேக்கும் முன்னாடி நீனே குடிச்சிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து எஞ்சி போயிடுறாங்க. உடனே சந்திரசேகர் வந்து ரொம்ப டல்லாகிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுந்தரம் வந்து உஷா கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அவளை குடிசையில் வெளியே தள்ளியாச்சு போலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு காரணமே பிரீத்தி தான், அவள் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிரூபிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிரீத்தியை நம்ப வச்சது நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி உஷா சொன்னதும், என்னை மாட்டி விட்டுருவ புழுக்க, நீ உன்ட்டெல்லாம் வீடியோ காலில் பேசினா பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே நான் இந்த வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்து நிறையா ரெசிபிலாம் கற்று வச்சுருக்கேன், அதெல்லாம் பரவ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுந்தரம் வந்து ஷாக்காகி நிற்கிறாரு. என்ன என்னாச்சு ஷாக்காகி போய் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, நீனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து வீடியோ காலில் காட்டுறாங்க. எங்கள் குடும்பத்தை நீ நாசப்படுத்திட்டேடி, பண்ணிக்கிட்டு நீனே இந்த வீட்டில் இருக்கி, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி உஷா கேட்குறாங்க. ஆனால் பொன்னி வந்து எதையுமே கண்டுக்கிடாமல், எப்பாக்கா டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க, உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பேசி பேசி ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் சிவானி வந்து பொன்னியோட குடிசைக்கு வராங்க. அத்தை இங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அத்தை, இங்கே நான் அங்கேயே தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க சிவானி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பொன்னியத்தை நான் அங்கே தான் தூங்க போகிறேன், எனக்கு உங்ககிட்ட இருக்குது தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவானி பேசிகிட்டு இருக்கும்போதே பவானி வந்துடுறாங்க. நீ எதுக்கடி இங்கே வந்த, உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு அடிக்க போகிறாங்க. குழந்தைய அடிக்காதுங்க, அடிக்காமல் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க. நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் வாழ்க்கை வந்துட்டு பற்றியா அப்படிங்கிற மாதிரி பவானி அவள் என்னோட குழந்தை, அவளை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் அடிக்க போகிறாங்க. உடனே சந்திரசேகர் குழந்தைய நீ இப்படியே அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சக்தி சொல்கிறாங்க, அவள் பொண்ணுக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தா, நீ இப்படி பண்ணுறியக்கா, பொண்ணு கூட பழகுனா உனக்கு என்ன அப்படின்ட்டு. என் பொண்ணு கூட பழகவே கூடாது, அதுக்கு தான் நான் அவளை அடித்து கூட்டிகிட்டு வந்தேன், நீ இதில் தலையிடாதடா அப்படிங்கிற மாதிரி சக்திகிட்டையும் சொல்லிடுறாங்க. எங்கள் பொண்ணை எங்களுக்கு வளர்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் சொல்கிறாரு. அவள் இனிமேல் பொண்ணு பக்கத்தில் போனால் அவளை அடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சந்திரசேகருக்கு வந்து கோவம் வந்துடுது. பச்சை குழந்தைய அடிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இனி போனால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து சிவானியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் சிவானி வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி வந்து பார்க்குறாங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, அவன் அவங்க கூட பழகுறது அவங்க பெற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிவானி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மாமா, ஆனால் சிவானி வந்து கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உன்னை பற்றி யாருக்குமே புரிய மாட்டேங்குது, அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.